வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் 29th May 2025 இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதோட வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருந்துச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆகுது 24,825 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஸ்பைக் இருந்துச்சு மார்க்கெட்டில். 24,888 கிட்ட போச்சு மார்க்கெட்டு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு அன்டில் ஒரு 230 245 வரைக்கும் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அன்டில் 230. அங்கேருந்து திரும்ப ஒரு ஸ்பைக்கு. ஸோ மார்க்கெட் எண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 24,833.60 எண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,833 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 0.3% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,633 வந்து செட்டில் ஆகிருக்கு. ஒரு 0.3% அதிகரிச்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,546 வந்து செட்டில் ஆகிருக்கு. ஒரு 0.23% அதிகரிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மெயின் மார்க்கெட்டை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எல்லா இண்டிசஸுமே வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 0.25லேருந்து ஒரு 0.5% வரைக்கும் ஹையரில் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 57,457 விச் இஸ் 0.5% ஹையர். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 17,889 வந்து செட்டில் ஆயிருக்கு விச் இஸ் 0.5% அகைன் ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பார்த்தீங்கன்னாலும் 23,417 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் 0.36% ஹையர். ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 824 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 2.36% அதிகரிச்சிருக்கு. சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 1,699 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் 2% ஹையர். அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,438 வந்து செட்டில் ஆகிருக்கு விச் இஸ் 1.98% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த HDFC லைஃப் 780 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் 1% லோயர். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ 1,109 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் 1% லோயர். அதுக்கப்புறம் BEL 386 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு விச் இஸ் 0.93% லோயர். ஸோ செக்டாரல் இண்டிசஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ செக்டாரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு எக்ஸப்ட் FMCG. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 0.5% ஹையரில் வந்து செட்டில் ஆகிருக்கு. நிஃப்டி IT பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு 0.77% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி FMCG நான் சொன்ன மாதிரி ஒரு மைனர் ட்ராப் 0.13% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் 1.21% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 1.14% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாமினல் 0.15% ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது US மார்க்கெட்ஸோட டவ் ஜோன்ஸ் வந்து 42,167 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 19,185 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கமோடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து $3,310 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா $64 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முந்தானேத்தி இருந்த வாலட்டிலிட்டி நேற்று கம்மியாச்சு. நேற்றையை விட இன்றைக்கி கம்மியாயிருச்சு. பட் 230க்கு அப்புறம் ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.87% கம்மியாச்சு. ஸோ நேற்றுக்கே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்குமே நல்லாவே கொலாப்ஸ் ஆகிருச்சு. பட் லாஸ்ட் அந்த 1 hour மட்டும் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,905 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நியூ சீரிஸ் ஆரம்பிக்குது, ஜூன் சீரிஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மைனர் 31 பாயிண்ட்ஸ் வந்து லோயரில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ US மார்க்கெட்டோட S&P 500 பார்த்தீங்கன்னா 5,913 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 25,000ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஃபார் த நிஃப்டி. அதை பிரேக் பண்ணி மேலே போய் இன்னும் ஹையராக வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.